வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்பவே ட்ரெடிஷ்னலான இந்த சவுத் இண்டியன் குழம்பு வகையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆழாக்கு கடலை பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச பருப்போட ஒரு 3 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை மிக்சியில் நல்ல ஒரு வடை மாவு பதத்துக்கு அரைச்சிக்க போகிறேன். இது நம்ம மாவு அரைச்சாச்சு. இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பாசி பருப்பை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெறுமனே கடலை பருப்பு போட்டு உருண்டை குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கூழாங்கல் மாதிரி முழுன்னு ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பாசி பருப்பை சேர்த்து பருப்பு உருண்டை குழம்பு வச்சு பார்த்தோன்னா அந்த உருண்டைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுருவோம். நமக்கு தேவையான அளவில் உருண்டை பிடிச்சி இப்போ இந்த உருண்டைகளை ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறோம். பாசிப்பருப்பு சேர்த்து இது மாதிரி உருண்டை நம்ம வேக வைக்கும்போது ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உருண்டைகள் வைக்கிறதுக்கு முன்னாடி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டைகள்லாம் நல்லா வெந்திருக்கு. இது மாதிரி நம்ம கையால் தொட்டு பார்த்தாலே இது மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். பிசு பிசுப்பு இல்லாமல் இருந்தாலே நம்மளோட உருண்டைகள் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு நான் இன்றைக்கி கொஞ்சமாக வடகம் தான் சேர்க்க போகிறேன். வடகம் இல்லாதவங்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டும் தாளிச்சிக்கலாம். வடகம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இந்த வெங்காயத்தோடைய நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு ஒரு பழுத்த தக்காளி, பெரிய சைஸ் பழுத்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது மிளகாயும் தனியாவும் சேர்த்து அரைச்ச பொடி. லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் உடைத்த கடலை, 1 ஸ்பூன் சோம்பு இது சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ இது கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துடுவோம். இதிலே நம்ம வேக வச்சுருக்க அந்த உருண்டைகளையும் சேர்த்துடுவோம். இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா உருண்டையில் நல்ல உப்பு காரம் இறங்கி இருக்கும்.
புளி தண்ணி ஊற்றின பிறகு இந்த உருண்டையும் போட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போது தேங்காய் விழுதையும் சேர்த்தாச்சு. இது கூட இப்போ ஒரே ஒரு துண்டு வெல்லமும் சேர்த்துப்போம். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நம்ம குழம்பு பண்ணும்போது ஸ்வீட்னஸ், லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதே சமயத்தில் புளியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியாது. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது. அதனால் ஒரே ஒரு துண்டு வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை குழம்ப கொதிக்க விட்டுடுவோம். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதே வடை மாவு வச்சு டேஸ்டியான வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்றது நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்கில் அப்லோட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பருப்பும் பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் இறங்கி ரொம்ப சாஃப்டாகவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.